அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து உத்தித ஹஸ்த மாலாசனா. உத்திதனா கொஞ்சம் நம்ம லிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹஸ்தனா கை, மாலாசனா வந்து நம்ம வந்து காலை மடக்கிட்டு அப்படியே உட்கார்ற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மாலாசனம் எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். அதோட வேரியேஷன்ஸ் தான் இதெல்லாம் மாதிரி வந்து நமக்கு வரும். அதாவது வந்து கால்கள் வந்து ரெண்டுமே இப்படி வச்சுட்டு ஓரளவுக்கு வந்து நகர்த்தி இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு ரெண்டு கைகளுமே இந்த எல்போ நல்லா சேர்த்து வச்சு நமஸ்கார முத்ரா வச்சுட்டு நல்லா முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு இந்த ஒவ்வொரு கையை வச்சு இந்த காலோட இந்த சைடில் இந்த முட்டிக்கிட்ட சைடில் வச்சு இந்த கால் அப்படியே நல்லா வந்து இப்படி அகட்ட போகிறோம். இந்த மாதிரி அகட்டும் போது இந்த கால் அந்த பாத பொசிஷன் வந்து மாற்றக்கூடாது. கால் மட்டும்தான் அப்படியே நல்லா இப்படி விரியும். விரிஞ்சிச்சு நம்ம நமஸ்கார முத்ரா வந்து நம்ம மார்பகுதியில் வந்து இருக்கும். இது வந்து மாலாசனா. இல்லை ஒரு சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ உத்தித ஹஸ்த மாலாசனா, அதாவது கைகள் வந்து மேல் நோக்கி தூக்கி வைக்க போகிறோம். இப்போ மார்பு பகுதியில் வச்ச மாதிரியே வந்து கைகள் மேல் நோக்கி தூக்கி வச்சுட்டு முதுகு தண்டை வந்து நல்லா நேராக ஆக்க போகிறோம். அதாவது வந்து ஃபஸ்ட்டு கைகள் நல்லா இப்படி தூக்கி மேல் நோக்கி இப்படி தூக்கிட்டு கைகள் ரெண்டுமே வந்து நமஸ்காரம் வந்து இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா முதுகு தண்டை நேராக்கணும். இதில் வந்து குதிக்கால் வந்து தூக்கக்கூடாது, அது நம்ம பார்த்துக்கணும். இதிலே சில வினாடிகள் கைகள் வந்து காதை ஒட்டி இப்படி வச்சுட்டு நல்ல எல்போவை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த ஆசனாவில் வந்து நம்ம முதுகு தண்டை நேராக ஆக்கினா மட்டும்தான் வந்து இந்த கால்கள் நல்லாவே விரிவடைஞ்சிடும். அதே மாதிரி கைகள் வந்து நல்லாவே நமக்கு மேலே உயர்த்த முடியும். இன்னும் ஒரு முறை வந்து இதை செஞ்சிடலாம். அப்படியே வந்து நம்ம கைகள் இங்கே நமஸ்கார முத்ரா இங்கேயே வச்சுட்டே கூட நம்ம அதேமாதிரி தூக்கலாம். கைகள் வந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணிக்கலாம். அது பேர் வந்து பிரசாரித்த அஞ்சலி முத்ரா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்படியும் வச்சு நமக்கு ஒரு டைட்னஸ் வரும். இந்த கை வந்து இந்த மாதிரி பிரியாது. ரெண்டு இந்த இடத்துல வந்து இந்த உள்ளங்கைகள் இருந்து வந்து பிரியாமல் இப்படி இருக்கும். அதுக்காக வந்து நம்ம கையை வந்து இப்படி கட்டவரில் மட்டும் இப்படி கிராஸ் பண்ணி இப்படி வந்து நம்ம வைக்கிறோம். இது நல்லா டைட்டாக இருக்கும். அப்படியே மேல் நோக்கி தூக்குறோம். முதுகு தண்டை நல்லா நேராக வைக்கிறோம். சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். கால்களை நேராக நீட்டிட்டு கால்களை வந்து இப்படி வந்து சுழற்சி பண்ணிடலாம். ஏன்னா வந்து நம்ம மாலாசனால கால் இப்படி மடக்கி வைக்கும் போது முட்டி வந்து கண்டிப்பாக வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால உடனே வந்து இப்போ எப்படி நம்ம ஒரு ஆசனம் பண்ணிட்டு நம்ம மாற்று ஆசனம் பண்ணுறோம், அது மாதிரி வந்து இந்த மாலாசனம் பண்ண உடனே கால்கள் நல்லா நீட்டி வச்சுட்டு நல்லா வந்து இப்படி ஆட்டி விடுறதுனாலும் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா இப்படி சுழற்சி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். கால் வந்து உடனே வந்து ரிலாக்ஸ்ட் ஆகிடும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாலாசனா, உத்தித ஹஸ்த மாலாசனா, இது ரெண்டுமே எல்லாருமே வந்து செய்யலாம். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் செய்யலாம். முக்கியமாக வந்து கர்ப்பிணி பெண்கள் இது கண்டிப்பாக செய்யணும். ஆனால் வந்து வித் வால் சப்போர்ட்டோடு பண்ணணும். அவங்க வந்து எந்தெந்த ஆசனாலாம் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து வால் சப்போர்ட்டோடு வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு நார்மல் டெலிவரிக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஆசனம். இது கண்டிப்பாக வந்து செய்யலாம். நம்ம 8வது மாதமாக இருந்தாலும் சரி, 9வது மாதம் வரைக்குமே வந்து இது நம்ம வந்து தாராளமாக வந்து செய்யலாம். பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், நார்மலாக இருக்க வந்து பெண்கள் எல்லாருமே வந்து இது செய்யலாம். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.